விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு, சிபிஐ விசாரணைக்கு உரிய வழக்கு என மொத்தம் 5 வழக்குகளில் இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உரிய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலே ஒரு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய விஷயம். இந்த விஷயத்தினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது செப்டம்பர் 27ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. விஜய் அதன் பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து அந்த கட்சி நிர்வாகிகள் சில பேர் தலைமறைவாக இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதே போல இன்னும் சிலரும் சேர்ந்து அந்த வழக்கை தொடுத்திருந்தார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே தான் தற்போது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் பரபரப்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இந்த விசாரணை நடைபெற்றது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தது. இந்த நிலையிலேதான் தற்போது இன்று இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை நடைபெற்று இந்த தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு வடக்கு மண்டல ஐஜியான அஸ்ராகார் தலைமையிலே சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் ஆதவ அர்ஜுன் சார்பில் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதே போல கூட்ட நெரிசல் சிக்கி பலியான சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும், அதே போல பாத்திமா பானுவினுடைய கணவர் பிரபாகரன், மேலும் சந்திராவினுடைய கணவர் செல்வராஜ் என்று பல பேர், அதாவது இறந்தவர்களுடைய உறவினர்கள், அவர்களும் சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கூட மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அனைத்து மனுக்களையும் நீதிபதிகள் மகேஸ்வரி அதே போல அஞ்சரியா அடங்கிய அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து விஜய் தரப்பிலும் பல்வேறு காரசாரமான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து நீதிபதிகள் தீர்ப்பு குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். இதற்கிடையேதான் இந்த விவகாரம் தீர்ப்பு என்பது இன்றைய தினம் விசாரணைக்காக அந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட இருக்கின்றது. இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தீர்ப்பாக மாறி இருக்கின்றது. விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த குடும்பத்தார் மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகம் அதே போல திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் இதுவரும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை தாண்டி அரசியல் களத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் என்பதனாலே அனைத்து கட்சியினருமே இதனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தீர்ப்பாக இருக்கின்றது. சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கிடைக்குமா, சிறப்பு புலனாய்வு குழு என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐடி தொடர்ந்து நடைபெறுமா, அதற்கு ஏதேனும் தடை விதிக்கப்படுமா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை கிடைக்கும். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.